மாப்பிள்ள இது என்ன இது கடுப்புல இருக்கிறாப்புல மாமா வாங்க மாமா. அது ஒன்றும் இல்லைங்க மாமா, தமிழகத்தோட அப்பா கிட்ட அகில இந்திய கிறிஸ்தவ கூட்டமைப்பு வந்து ஒரு 3 கோரிக்கை வச்சிருக்காங்களாங்க மாமா. அதை கேட்டுங்க மாமா, நமக்கே டென்ஷன் தலைக்கேறுதுன்னு பார்த்துக்கோங்களேன். உன்னையே கடுப்பேத்துற அளவுக்கு எவன் மாப்பிள்ள அந்த 3 கோரிக்கையை வச்சுது? அது என்ன கோரிக்கை கொஞ்சம் சொல்லி பார்க்கலாம். கோரிக்கை என்னன்னாங்க மாமா, பேச்சுப்பாறை அணைக்கட்டை கட்டின பிரிட்டிஷ் என்ஜினியர் அலெக்சாண்டர் மிஜனுக்கு மணிமண்டபம் கட்டணுங்களாமா. யாரா இவனுங்க எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? ஏமாப்பிள்ள சுதந்திரம் வாங்கி 75 வருஷத்துக்கு மேல ஆகி போச்சு. இவனுக்கு இன்னும் அந்த அடிமை மனப்பான்மை மாறலைன்னா இவனுக்கு என்ன மைண்ட் செட் இருக்கிறேன்னு எனக்கே புரியல மாப்பிள்ள. நானே பழைய காலத்தால நானே கொஞ்சம் அப்டேட் ஆகி வந்துட்டு இருக்கிறேன். காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. இவனுங்களே எனக்கு கொஞ்சம் அப்டேட் ஆகணுமா வேணாமா? நம்ம ஊர்ல கல்லளை கட்டின கரிகால சோழனுக்கே இவனுக்கு ஒரு மயிரும் கழுத்துல, அதுக்குள்ள பிரிட்டிஷ்காரனுக்கு மணிமண்டபம் கட்டணும்னு ஏறிட்டு வந்து நிக்கிறானுங்க. ரெண்டாவது என்னன்னாங்க மாமா, இந்த இஸ்லாமிய உலமாக்களுக்கு எல்லாம் கவர்மெண்ட் 5000 ரூபா கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னானுங்க இல்லைங்க, அது மாதிரியே தேவாலய ஊழியர்களுக்கு கவர்மெண்ட் காசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கிறானுங்க மாமா. என்னடி இது ஏமாப்பிள்ள கோயில் பணத்தையெல்லாம் அறநிலைக்காரன் கவர்மெண்ட் பணம்னு தூக்கிட்டு போயிடுறேன். நம்ம கட்டுற வரி பணத்தையெல்லாம் கொண்டு போய் சிறுபான்மையினருக்கு சலுகைன்னு ஆளுக்கு பாதியை பிரித்து கொடுத்து போட்டு போயிடுறேன். நம்ம என்ன ஏடிஎம் மிஷினா எல்லாருக்கும் பணம் கொடுத்துட்டே இருக்கிறக்கு? இது என்ன வெக்கங்கட்ட உழப்பா இருக்குதாட்டிருக்குதே. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. மூணாவது என்னன்னாங்க மாமா, ஆசாரி பழத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில கிறிஸ்டின் கோயில் கட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்குறானுங்க மாமா. இது என்ன அப்படி கேட்டானுங்களா? அவனுக்கு செப்பக்கூட வேணும்னா அங்கங்கே சர்ச் கட்டி வச்சுக்கிறானு அங்கே போய் கும்பிட சொல்லணும். இது என்ன ஆஸ்பத்திரிக்குள்ள வந்து செப்பக்கூடம்னா ஒன்றும் புரியலையே. நம்ம போய் எக்ஸ்ரே ரூம் கிட்ட ஒரு வினாங்கோயில் கட்டி கொடுத்துனா கட்டி கொடுத்துருவானா? ஒரு யாகமலத்தோன்னு ஆஸ்பத்திரியில் இருக்கிறவன நல்லா இருக்கணும், சீக்கிரம் குணமாய் போகணும்னு சொல்லி வேணும்னா யாகமலத்திற்கு தான் ஒத்துக்குவானா? அவன் அரசு ஆஸ்பத்திரியா இல்லை வாட்டிக்கணா? இங்கே வந்து நியாயம் பேசிட்டு இருக்கிறானு எல்லாரும். மாப்பிள்ள செக்குலரிசம் அப்படிங்கிற வார்த்தைக்கே தமிழ்நாட்டில் மட்டும்லாம் வேற அர்த்தம். இவனுங்க இனத்தை வேணாம் சொல்லுவானு ஓட்டுக்காக, அதையெல்லாம் நம்ம போயிடக்கூடாது பார்த்துக்க.